10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Next exercise 10.5 la 4th la 8th sum 4th la 8th subdivision. Solve x cos dy equal to e power x x log x plus 1 into dx. இந்த differential equation அதாவது first order first degree differential equation சால்வ் பண்ண போகிறோம். என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். சம்மு பாருங்கள், எக்ஸ் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிவன் எக்ஸ் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய இந்த எக்ஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது ரைட் சைடு போகும்போது நான் டிவைட் ஆகுமா, அப்போ காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ பாருங்கள், ரைட் சைடெல்லாம் எல்லாம் எக்ஸ் வந்துருச்சு, லெஃப்ட் சைடெலாம் ஒய் இருக்குது. ஃபங்க்ஷன்லாம் இதில் ஃபங்க்ஷன்லாம் ஒய்யில் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் எக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் கொஞ்சம் சிம்பிளை பண்ணுறோம். கொஞ்சம் சிம்பிளை பண்ணுறது என்ன பண்ணுறோம்னா, அந்த எக்ஸ் லாக் எக்ஸை எக்ஸாலையும் இந்த ஒன்று எக்ஸாலையும் டிவைட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் லாக் எக்ஸுக்கு டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி ஒன்றுக்கு டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ்னு வரும். அப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸில் எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் லாக் எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த ஒன்றுக்கு டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணால் 1 பை எக்ஸ்னு வரும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இ பவர் எக்ஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டுங்க, காமனாக இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எதுக்காக சார் இந்த ஃபார்மேட்டில் இப்படி டினாமினேட்டர் இந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 11th ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இன்டரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது இ பவர் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதோட டிஃப்ரென்ஷியேஷன், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது என்னது, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இ பவர் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஹோல் ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணால் அதுக்கு ஃபார்முலா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு ஃபார்முலா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் லாக் எக்ஸுக்கு தனியாக டினாமினேட்டர், அந்த ஒன்றுக்கு தனியாக டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரி சார், இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்தாச்சு, போத் சைடு என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோமா. அப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், போத் சைடு இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இன்டகரல் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த இன்டகரல் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். என்ன பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபார்முலா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இ பவர் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இ பவர் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் லாக் எக்ஸ், நெக்ஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1 பை எக்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 1 பை எக்ஸ். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு ஃபார்முலா இருக்குது. அதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சம்லையும் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ். அப்போ இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்முலா இருக்குது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட், அதாவது இன்டகிரேட் பண்ணால் இது ஃபார்முலா என்ன சொன்னோம், இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம், லாக் எக்ஸ் தானே எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம். அப்போ இது இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ், இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். அதை தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரைட் சைடில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காஸ் எக்ஸை இன்டகிரேட் காஸ் ஒய் இன்டகிரேட் பண்ணோம். இன்டகரல் காஸ் ஒய் இன்ட்டு டிஒய், காஸ் ஒய் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன சொன்னால் சைன் ஒய்.
அது ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1/x இன்ட்டு டிஎக்ஸை இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட கம்பேர் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் லாக் எக்ஸ் இருக்கனால இந்த இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1/x இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சி. அப்போ தேர்ஃபோர் சைன் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது நமக்கு ரெக்வயர்ட் சொல்யூஷன். இதோட இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சைன் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ரெக்வயர்ட் சொல்யூஷன். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த சம்மு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், அதோட டிஃப்ரென்ஷியேஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இ பவர் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணால் அதுக்குடைய இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன சொன்னால் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அந்த ஃபார்மேட்டில் இருக்கனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெக்வயர்ட் சொல்யூஷன் சைன் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4th 9th சப்டிஷன் சம்மு பாருங்கள். சால்வ் tan y into dy by dx equal to cos of x plus y plus cos of x minus y. Tan y into dy by dx equal to cos of x plus y plus cos of x minus y. இதை என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். கிவன் tan y dy by dx equal to cos of x plus y plus cos of x minus y. நமக்கு ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருக்கோம். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அதேமாதிரி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்முலா பார்த்துருக்கோம். அங்கே ஏ பி இருக்கிற பிளேஸில் நமக்கு இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய tan y இன்ட்டு dy by dx அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ tan y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு இந்த காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஃபார்முலா ஏ இருக்கிற பிளேஸில் எக்ஸ், பி இருக்கிற பிளேஸில் ஒய் இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஃபார்முலா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு ஃபார்முலா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். அதாவது காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒயில் இங்கே ப்ளஸ்னா இங்கே ஃபார்முலாவில் நமக்கு என்ன ஒரு மைனஸ் வரணும். அதே மாதிரி இங்கே மைனஸ்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் வரணும். அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் பாருங்கள், ஒரு சைன் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ்லையும் நெகட்டிவ் மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? காஸ் எக்ஸ் காஸ் ஒய் 2 டைம்ஸ் இருக்குது. அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னது? ரைட் சைடில் 2 காஸ் எக்ஸ் காஸ் ஒய் 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஒய். அப்போ tan y dy by dx equal to tan y dy by dx equal to tan y dy by dx equal to 2 cos x cos y. இப்போ என்ன சார் பண்ணோம்? போத் சைடும் காஸ் ஒய்யால் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டிவைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் டிவைடில் இருக்கக்கூடிய டிஎக்ஸை நான் என்ன சார் பண்ணுறோம்னா ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். லெஃப்ட் சைடில் டிவைடில் இருக்கக்கூடிய இந்த டிஎக்ஸை நான் என்ன பண்ணுறேன்? ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். அதேமாதிரி போத் சைடு காஸ் ஒய்யால் டிவைட் பண்ணுறப்ப டிவைட் பை காஸ் ஒய் விச் இம்ப்ளைஸ் tan y into dy by cos y equal to ரைட் சைடில் பாருங்கள் 2 cos x cos y டிவைட் பை cos y. அதேமாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஒரே டைமில் என்ன பண்ணிட்டேன்? டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி காஸ் ஒய்யை போத் சைடும் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். tan y into dy by cos y equal to 2 cos x cos y divided by cos y into dx. இந்த ரைட் சைடில் ஒரு cos y கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 cos x dxன்னு இருக்கும். 2 cos x dx. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்கள் tan y into 1 by cos y. 1 by cosன்னு எப்படி எழுதலாம்? சீக்கன் எழுதலாமா? அப்போ 1 by cos yனா சீக்கன் y. அப்போ tan y சீக்கன் y into dy. tan y சீக்கன் y into dy equal to 2 cos x into dxன்னு கிடைக்குது. இப்போ x எல்லாம் ஒரு சைடு இருக்குது, y எல்லாம் ஒரு சைடு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் கொண்டு வந்தாச்சு. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் இன்டகரல் சீக்கன் ஒய் இன்ட்டு tan y இன்ட்டு dy. சீக்கன் ஒய் இன்ட்டு tan y இன்ட்டு dy ஈக்குவல் டு இப்போ 2ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அது இன்டகரலுக்கு அவுட் சைடு இருக்கணும். 2 இன்ட்டு இன்டகரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு வந்துச்சு. போத் சைடு இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இன்டகரல் சீக்கன் ஒய் இன்ட்டு tan y இன்ட்டு dy ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டகரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இன்டகரல் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ்.
சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா தெரியும் சீக்கன் எக்ஸ்னு. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் ஒய் இருக்குது. அப்போ சீக்கன் ஒய் இன்ட்டு டேன் ஒய், சீக்கன் ஒய் டேன் ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னது சீக்கன் ஒய். அப்போ இன்டகரல் சீக்கன் ஒய் டேன் ஒய் இன்ட்டு டிஒய்னா சீக்கன் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் சைன் எக்ஸ். ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம், சிங்கிற கான்ஸ்டன்ட், ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ சீக்கன் ஒய் ஈக்குவல் டு 2 sin x ப்ளஸ் சிங்கிறது ரெக்கைர்ட் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல இந்த சம்மில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன சொன்னால் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கும் நமக்கு அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ். அதே மாதிரி காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு ஃபார்முலா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய், இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ். அப்போ அதை எழுதி சிம்பிளை பண்ணி எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். அப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் கொண்டு வந்துட்டு போத் சைடு இன்டகிரேட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் ரெக்கார்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சீக்கன் ஒய் ஈக்குவல் டு 2 sin x ப்ளஸ் சிங்கிறது ரெக்கார்ட் சொல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபோர்த்தில் 10th sum சால்வ் dy by dx ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம இங்கே என்ன பண்ணோம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இங்கே tan ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இசட்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ சம்மு பாருங்கள் சொல்யூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். கிவன் தட் dy by dx ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இப்போ என்னது ஃபங்க்ஷனுக்குள்ளே அதாவது tan ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இசட்னு எடுத்துக்கிறேன். அப்போ லெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கேனா ஒரு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு இசட்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dz by dx. ஸோ புரியுதுங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்டை நான் என்ன பண்ணுறேன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு இசட்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dz by dx. ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா நமக்கு dy by dx மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் 1 ரைட் சைடு கொண்டு போனால் -1 ஆயிரும். அப்போ dy by dx ஈக்குவல் டு ஆல்ரெடி dz by dx இருக்குது ரைட் சைடில், அப்போ dz by dx இந்த +1 ரைட் சைடு கொண்டு போனால் -1. அப்போ dy by dx ஈக்குவல் டு dz by dx -1 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் 2 என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்ங்கிற அந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் இந்த dy by dx ஈக்குவல் டு dz by dx -1ங்கிற தேர்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். dy by dxக்கு பதிலாக dz by dx -1னும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இசட்னும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதான் இங்கே சப்ஸ்டியூட் 2 and 3 in 1 ஈக்குவேஷன் 1. அப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட dy by dxக்கு பதிலாக dz by dx -1 ஈக்குவல் டு ரைட் சைடில் tan ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இசட், அப்போ tan ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும். அப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் dz by dx -1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும். இப்போ என்ன சார் பண்ணோம்னா இங்கேயும் 2 வேரியபிள் இருக்குது, ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இசட்டுங்கிற வேரியபிள் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ இங்கேயும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசட்டெல்லாம் ஒரு சைடு எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த -1 ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும் +1 ஆயிருமா, ஆல்ரெடி அங்கே tan ஸ்கொயர் இசட் இருக்குது. அப்போ dz by dx ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும். அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய 1 + tan ஸ்கொயர் இசட் என்ன ஃபார்மில் இருக்குது 1² + tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஐடென்டிட்டிஸ் பார்த்துருக்கோம் ட்ரிகனமெட்ரிக்கில் 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த 1 தீட்டா இருக்கிற பிளேஸில் இசட் இருக்குது. அப்போ 1 + tan ஸ்கொயர் இசட்டை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா சீக்கன் ஸ்கொயர் இசட்னு எழுதிக்கிறேன். அப்போ இசட் dz by dx ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும். இப்போ இசட்டெல்லாம் ஒரு சைடு எக்ஸெல்லாம் ஒரு சைடு, அப்போ dz-ம் dx-ம் எங்கே இருக்கணும்னு பார்த்துருக்கோம், அங்கே நியூமரேட்டரில் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அப்போ இசட்டெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரதுக்காக இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய சீக்கன் ஸ்கொயர் இசட்டை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். நீ பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய dz-ஐ ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா அது மல்டிப்ளையில் இருக்குது டிவைடில் வந்துடும். அப்போ நம்ம dz dx எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னோம் நியூமரேட்டரில் இருக்குது, அது மாறி போயிடும். அப்போ
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இசட்டெல்லாம் ஒரு சைடு எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரும்போது இந்த டிஎக்ஸ் டிஇசட்லாம் எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், சீக்கண்ட் ஸ்கொயர் இசட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது டிவைடில் கொண்டு வந்துடும். மல்டிப்ளையில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு டிவைடில் கொண்டு வரும். அதேமாதிரி இந்த டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், டிஇசட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட், டிஇசட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு வரும். ஏன் சார்னா சீக்கண்ட் ஸ்கொயர் இசட்டை மல்டிப்ளையில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் தான் நமக்கு இங்கே என்ன வரும்னா, இங்கே ரைட் சைடில் 1 வரும். அப்போ 1 இருந்தால் தான் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். அதுவே நம்ம இங்கே அடிஷனில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நெகட்டிவில் கொண்டு வரோம் அப்படின்னா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் இசட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ரைட் சைடில் என்ன இருக்கும், 0 இருக்கும். அப்போ இந்த டிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா டிஎக்ஸ் இன்ட்டு 0 ஆயிரும். அப்போ நமக்கு அந்த வேரியபிளெல்லாம் அந்த வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ மிஸ்டேக் ஆயிரும். அதனால தான் என்ன பண்ணணும், சீக்கண்ட் ஸ்கொயர் இசட்டை மல்டிப்ளையில் இருக்கிறதா எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது டிவைடில் வரும். அதே மாதிரி டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போகும்போது 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துடும். அப்போ டிஇசட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட் இன்ட்டு டிஎக்ஸ், டிஇசட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு போகிறேன், இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் இசட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ டிஇசட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ், விச் இம்ப்ளைஸ் என்ன சார், விச் இம்ப்ளைஸ் எதுக்கு போட்டிருக்கோம், இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட்னு இருக்கா, 1 பை சீக்கன்னா காசுன்னு சொல்லுவோம். அப்போ 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர். இங்கே வேரியபிள் என்னது, இசட்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட்டை காஸ் ஸ்கொயர் இசட்னு எழுதலாமா. அப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த டிஇசட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் இசட்டை காஸ் ஸ்கொயர் இசட் இன்ட்டு டிஇசட்னு எழுதிட்டேன் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ இசட்லாம் ஒரு சைடு எக்ஸெல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ போத் சைடு என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு காஸ் ஸ்கொயர் இசட்டுக்கு நமக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது சார்னா இல்லை, அதுக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டானா நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன சொன்னால் அதுக்கு ஈக்குவலான ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா, ஏன்னா அது 1 + cos 2 θ டிவைட் பை 2ன்னு தெரியும். அப்போ தீட்டானா இங்கே தீட்டா வரும். அப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக அது இசட் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் இசட்டை நான் எப்படி சார் எழுதிக்கணும், 1 + cos 2z டிவைட் பை 2, 1 + cos 2z டிவைட் பை 2 இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ். என்ன சார் இப்போ தான் இசட்டெல்லாம் ஒரு சைடு எக்ஸெல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு, அப்போ இன்டகிரேட் பண்ணலாம்ல அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் இசட்டை இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு ஈக்குவலான ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் இசட் எப்படி எழுதலாம், 1 + cos 2z டிவைட் பை 2 இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், போத் சைடு இன்டகிரேட் பண்ணுறோம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு. அப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த டிவைடில் 2 இருக்கா, இந்த 2வை காமனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியே எடுக்கும்போது டிவைடில் தானே இருக்குது. அப்போ டிவைடில் இருக்கும்போது வெளியே வரும்போது அது 1/2 வருமா. அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது அந்த 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட், அது இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துட்டேன். அப்போ 1/2 இன்ட்டு 1/2 இன்டகரல். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், 1 + cos 2z இன்ட்டு டிஇசட்னு இருக்குமா, அதை தான் இங்கே இன்டகரலுக்குள்ளே எழுதிட்டேன். இந்த 2வை டிவைடில் இருக்கனால அதை வெளியே வரும்போது என்ன, அது 1/2, அது இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறேன் கான்ஸ்டன்ட், அதனால் 1/2 இன்ட்டு இன்டகரல் 1 + cos 2z இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸ். 1/2ங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட், 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், அதை இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிட்டேன். அவுட் சைடில் எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 1 + cos 2z இன்ட்டு டிஇசட், 1 + cos 2z பாருங்கள் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட், 1/2 இன்ட்டு இன்டகரல் 1 + cos 2z இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸ். இப்போ 1 இன்ட்டு டிஇசட் அதாவது டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், அப்போ டிஇசட் இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் இசட். அதேமாதிரி cos 2z இன்டகிரேட் பண்ணும், அதாவது cos 2θ cos 2x அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா sin 2x இன்ட்டு இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2xன்னு இருந்ததுன்னா மறுபடியும் அதை என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைடில் எழுதணும். அதாவது cos 2xனா sin 2x டிவைட் பை 2ன்னு வரும் இன்டகிரேட் பண்ணால். அதேமாதிரி cos 2z இன்டகிரேட் பண்ணால் sin 2z டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது, 1 இன்ட்டு டிஇசட் டிஇசட் இன்டகிரேட் பண்ணால் இசட்டு ப்ளஸ் cos 2z இன்டகிரேட் பண்ணால் sin 2z டிவைட் பை 2 ஈக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ டோட்டலாக லெஃப்ட் சைடு இன்டகிரேட் பண்ண வருது 1/2 இன்ட்டு இசட் ப்ளஸ் sin 2z பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சம்மில் இருக்கிறதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒயில் இருக்குது ஃபங்க்ஷன்லாம். அப்போ நம்ம எக்ஸ் ஒயில் வரணும், நம்ம என்ன இசட்னு எடுத்துமோ அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட். அப்போ ரீப்ளேஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இசட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 1/2 இன்ட்டு இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த ஒன் டினாமினேட்டர் 2 இருக்கா, அப்போ 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்
இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ சைன் 2z என்ன எப்படி எழுதிடும், சைன் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த இடத்துல சைன் ஆஃப் 2 சைன் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது எப்படி சார்னா சைன் 2 தீட்டா ஃபார்மில் இருக்குது. தீட்டா இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ சைன் 2 தீட்டானா நமக்கு அதுக்கு ஈக்குவலான ட்ரிகனோமெட்ரிக் ஃபார்முலானது 2 இன்ட்டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் 2 தீட்டானா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ தீட்டா இருக்கிற பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கனால அதோட 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் எக்ஸ் தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன வரும் பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1/2 இன்ட்டு இந்த சைன் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி எழுதணும், 2 இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த சைன் 2 தீட்டா ஃபார்மில் இருக்குது, அதை 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்மில் எழுதணும். 2 சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது. இந்த 2 டினாமினேட்டரில் கூடிய 2 நியூமரேட்டரில் கூடிய 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் பாருங்கள் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது நமக்கு ரெக்கைர்ட் சொல்யூஷன். இதுதான் நமக்கு என்னது ரெக்கைர்ட் சொல்யூஷன். அப்போ இந்த சம்மில் நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 வேரியபிள் இருக்குது, ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செயின் ரூல் உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இசட்னு எடுத்துக்கிறோம். அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு dy/dx ஈக்குவல் டு dz/dx மைனஸ் 1 கிடைக்கும். இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டெல்லாம் ஒரு சைடு எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டி 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அந்த ட்ரிகனாமெட்ரிக் அந்த ஐடென்டி யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி காஸ் ஸ்கொயர் இசட்டுக்கு அதுக்கு ஈக்குவலான ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + cos 2z / 2 இதை யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் சைடு இன்டகிரேட் பண்ணி சிம்பிளை பண்ணுறோம். அதேமாதிரி இசட் இருக்க பிளேஸில் என்ன பண்ணும், மறுபடியும் லாஸ்ட்டாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே சைன் 2 தீட்டா ஃபார்மில் இருக்குது. சைன் 2 தீட்டானா அதுக்கு ஈக்குவலான ஃபார்முலா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. தீட்டா இருக்கிற பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ரெக்கைர்ட் சொல்யூஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.13. எக்ஸாம்பிள் 10.13 சால்வ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. இதுவும் ஒரு ஒய் டேஷ்னா இதுவும் என்னது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஒய் டேஷ்னா என்னது dy/dxன்னு எழுதுமா. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் எழுதுங்க. கிவன் தட் ஒய் டேஷ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துனேன். அப்போ தட் இஸ் இங்கே எழுதியிருக்க பாருங்க ஒய் டேஷ்னா என்னது dy/dxன்னு அர்த்தம். அப்போ dy/dx ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. இப்போ இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இங்கே 2 வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இசட்னு எடுத்துக்கிறேன். அதான் சொல்லுவோம் லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸை பொறுத்து இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dz/dx ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது 0. ஓகேங்களா. இப்போ நமக்கு dy/dx இந்த மைனஸ் dy/dx ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் dy/dx லெஃப்ட் சைடு கொண்டு போகிற பாசிட்டிவ் ஆயிரும். அதேமாதிரி இந்த dy/dx ரைட் சைடு கொண்டு போது நெகட்டிவ் ஆயிரும். இந்த மைனஸ் dy/dx லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். இந்த dy/dx ரைட் சைடு கொண்டு போது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ dy/dx ஈக்குவல் டு 1 மைனஸ் dz/dx dy/dx ஈக்குவல் டு 1 மைனஸ் dz/dx இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேங்களா. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் 2 and 3 இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது dy/dx ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. அந்த dy/dxக்கு பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண 1 மைனஸ் dz/dx ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1க்கு பதில் இசட்னா சைன் ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் dz/dx மைனஸ் dz/dx ரைட் சைடும் ஓகேங்களா. இந்த சைன் ஸ்கொயர் இசட்டை லெஃப்ட் சைடும் கொண்டு வந்தோன்னா dz/dx ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும். இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட்னா நமக்கு ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1.
அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் என்ன சொல்லுவோம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லுவோமா. அங்கே தீட்டா இருக்கிற பிளேஸில் இசட் இருக்குது. அப்போ இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் காஸ் ஸ்கொயர் இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ டிஇசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும். இப்போ இசட்டு எக்ஸுங்கிற 2 வேரியபிள் இருக்குது. இப்போ வேரியபிள் செப்பரபிள், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு இசட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். அப்போ டிஇசட் டிஎக்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னோம், போன சம்பளே சொன்னேன், எங்கே இருக்கணும், நியூமரேட்டில் இருக்கணும். அப்போ நியூமரேட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வேரியபிளை பிரிக்கணும் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் இசட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அதை மல்டிப்ளையில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு டிவைடில் கொண்டு வரணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டிஎக்ஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ டிஇசட் பை காஸ் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். டிஇசட் பை காஸ் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ 1 பை காஸ்னால் நமக்கு சீக்கன், 1 பை காஸ் ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர். அப்போ இங்கே தீட்டா இருக்கிற பிளேஸில் இசட் இருக்கனால 1 பை காஸ் ஸ்கொயர் இசட்டை சீக்கன் ஸ்கொயர் இசட் இன்ட்டு டிஇசட்னு எழுதிட்டேன் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ இசட் எல்லாம் ஒரு சைடு இருக்குது, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்குது. இப்போ இன்டகிரேட் பண்ணுறேன் போத் சைடும். அப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் இன்டகரல் சீக்கன் ஸ்கொயர் இசட் இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸ். இப்போ சீக்கன் ஸ்கொயர் இசட் இன்டகிரேட் பண்ணும். சீக்கன் ஸ்கொயர் இசட் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன சொன்னால் tan இசட். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா இன்டகிரேஷன் ஃபார்முலா பார்த்துருக்கோம். tan x இன்டகிரேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் tan x. அதே tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் சீக்கன் ஸ்கொயர் இசட். அப்போ நமக்கு இங்கே சீக்கன் ஸ்கொயர் இசட்டை இன்டகிரேட் பண்ணுறோம், என்னது tan இசட். அதே மாதிரி டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். அப்போ tan இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இதோட நமக்கு ரெக்கார்ட் சொல்யூஷன் முடிச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு என்னது சம்மில் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்குது ஈக்குவேஷன். அப்போ சொல்யூஷன் எதில் இருக்கணும், எக்ஸ் ஒயில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணும், இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன எடுத்துமோ செகண்ட் ஈக்குவேஷன் அது இசட் என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று தான் இசட்னு எடுத்துக்கிறோம். அப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று மறுபடியும் லாஸ்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் மறந்துக்கூடாது. அப்போ ரீப்ளேஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன். அப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட்னா tan ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ரெக்கார்ட் சொல்யூஷன். ஓகேங்களா. அப்போ இந்த 4th 10th சம்மும் இந்த எக்ஸாம்பிள் 10.13 சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே tan ஸ்கொயர் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணோம் இசட்னு எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு என்ன வேரியபிள் என்ன ஆயிரும், இசட் எக்ஸில் நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இசட் எல்லாம் ஒரு சைடு எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணுறோம் இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணோம். எக்ஸாம்பிள் 10.13க்கு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா tan ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இதுதான் ரெக்வயர்ட் சொல்யூஷன்.